இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துட்டு நல்ல குறைவான தீயிலே இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசுன்னு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் வேகமாக அதிகமாக தீ வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே பொரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளேலாம் அப்படியே இருக்கும். நல்லா குறைவான தீயில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் வெட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே போல் முந்திரியும் இதே மாதிரியே வெட்டி வச்சுருக்கேன், இதுவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச பிஸ்தா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு இல்லாதது அன்சால்டட், நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்த்தா இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீயை வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் உள்ளேயும் நல்லா க்ரன்ச்சியாக வராது. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரன்ச்சி வறுபட்டதுக்கப்புறம் பருப்பே தெரியும், நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இங்கே இந்த பருப்பு தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது கூட இன்னும் வால்நட்டு, பூசணி விதை, நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா இதை வந்து இதில் நீங்கள் பருப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அளவுகளும் உங்களுக்கு எது பிடிக்குது, அதிகமாக இருக்குது இல்லை ஒரு நட்ஸ் அதிகமாக உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்லா இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த நல்ல நீங்கள் எந்த வகையான பேரிச்சம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் பேரிச்சம்பழம். பாருங்கள், இப்போ அழுத்தி காட்டுற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற பேரிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க 1 கப் அளவுக்கு. இப்போ இந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நான் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு இதை நல்லா மசிச்சு விட்டு இதில் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய்யில். இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் செய்யலாம், ஆனால் பாதி அதுலேயே ஒட்டிக்கும். நம்மளுக்கு அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப நைஸாக இதாகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த இது கூட சேர்த்து பிசையும் போது இதுலேயே நல்லா சாஃப்டாகிடும். நம்ம இந்த பேனில் வச்சு கரண்டி வச்சு அமுத்தும் போதே பேரிச்சம்பழமும் ஆல்ரெடி சாஃப்டாக இருக்குது, நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் பிசுனை நல்லா இந்த மாதிரி ஒரு உரல் வச்சுட்டு நல்லா இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டினா அழகாக நல்லா நுணுங்கி வந்துடும். இதை நல்லா அதில் சேர்த்தும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அந்த கடிச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நல்லா க்ரன்ச்சியாக கடிப்படும். இப்போ இதையும் இந்த நட்ஸு கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா சூடாக இருக்கும், அந்த பேரிச்சம்பழம் கை வச்சு பிசைய முடியாது. நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அது பேரிச்சம்பழமும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒன்றாகி வந்துடும் அப்படியே நல்லா. இப்போ நல்லா இந்த போல் பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நல்லா வந்து இதை எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும், எடுத்தோடனே அப்படியே அழகாக அதுவே ஷேப் வந்து நம்ம லைட்டாக உருட்டினாவே போதும், அதுவே சூப்பராக திரண்டுட்டு லட்டு ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், அழகாக சூப்பராக திரண்டு வந்துருச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் பிடிச்சிட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிற கசகசா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு ஒரு கோட்டிங் வந்து இதை நல்லா மேலே இது பண்ணி வச்சு எடுத்துக்கலாம், பரட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக வர்றது அந்த மேலே பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிடணும் போல தோணும். பிள்ளைங்க தானாகவே எடுத்து சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த பருப்பு தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட குறைவாக சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கோட்டிங் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான நம்ம நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. தினமும் ஒன்று சாப்பிட்டாவே போதும், நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.